ஆதியே துணை மரலை கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவி ஏறும் பூம் பட்டணம் குற்றம் ஏதுமில் குறிஞ்சி நன்னிலம் குற்றம் ஏதுமில் குறிஞ்சி நன்னிலம் குணம் குடி கொண்டு அங்கு ஏறவே கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவி ஏறும் பூம் பட்டணம் குற்றமேதுமில் குறிஞ்சி நன்னிலம் குணம் குடி கொண்டு அங்கு ஏறவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். திருப்புகழ். எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன. வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே. முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜரான பிரம்ம கவனாதியம் கொடு சர்வ புவனாதியமெங்கும் கனித்து உலாவி வரும் வரப்பிரலாப கலைவாணி. முற்ற திசையில் தாய் முகம்மது முன்கலைவாணி தேவியே. முற்ற திசையில் தாய் முகம்மது முன்கலைவாணி தேவியே. கலைமகள் பேசுவது முதல் நூல். அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. தங்கள் தரிசனையில் நேராக தீர்க்கமாக கண்டவர்களின் அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல். அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமானவர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக திருமறை குருபெருமான் ஞானநிலை செவ்வை வழி ஓடிய நூல் அது இதுவும் என்ற வாசகத்தின்படி திருமறை குருபெருமானாக அந்த குருபெருமான் அந்த திருமறை குரு தீன் திருமேனியில் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம் புகும் தெய்வமாய் அவங்க எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த வேத தேகத்தில் அந்த திருமறையாகிய தேகத்தில் அந்த நூலாகிய தேகத்தில் அந்த கிரந்தமாகிய தேகத்தில் அந்த ஆகமமாகிய தேகத்தில் அந்த சுருதியாகிய தேகத்தில் அந்த ஏடாகிய அந்த தெய்வ திருமேனியில் அந்த வேதாந்தமாகிய அந்த தெய்வ திருமேனியில் அந்த தேகத்தில் அந்த உடம்பில் அந்த தூலத்தில் அவங்க எப்பவும் ஹயாத்தாக அவங்க எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக எப்பவும் அந்த தூளதேகத்தில் விளங்கி கொண்டு இருக்காங்க. எப்படி என்றால் வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க விளங்கி கொண்டு எப்பவும் இருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமேனியாகிய அந்த திருவேதத்திலிருந்து அழியாதது, அது என்றும் அழியாதது அந்த வேத வாசகம். அப்போ என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக நம்முடைய 4 வேதங்களிலிருந்தும்
எளிமையாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருமெஞ்ஞான குரலிலிருந்து ஒரு திருவாக்கியத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த திருவாக்கியத்தில் அந்த என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத அந்த வேத வாசகம் அது எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த அருள்வர்ஷிப்பை அற்புதமாக எடுத்து நமக்கு அந்த திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் 41வது திருவாக்கியத்தில் அற்புதமாக எடுத்து மின்னி காமிக்கிறாங்க. திருமெஞ்ஞான குரல் 41வது திருவாக்கியம் பக்கம் எண் 233வது பக்கத்தில் இந்த அருள்வர்ஷிப்பு இருக்கிறது. அதை படித்து தரிசனம் செய்யலாம். இங்கே நமக்கு அந்த என்றும் அழியாதது அது எப்படி, அதனுடைய செயலடையாளம் என்ன என்பதை அற்புதமாக ஒரு ஊர்வன அந்த பிறப்பைச் சேர்ந்த அந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு அந்த ஊர்வனையாகிய அந்த பாம்பின் ஒரு உதாரணத்தை எடுத்து இந்த திருவாக்கியத்தில் நமக்கு எடுத்து மின்னி காட்டி அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி அது விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அற்புதமாக நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க. அதை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். சாதிகளின் கர்த்தாவே. திருமெஞ்ஞான குரல் 41வது திருவாக்கியம் பக்கம் எண் 233. பாம்பு மாதாமாதம் தனது பழைய சட்டையான மேல் தோலை களைந்து விடுகிறது. பாம்பு மாதாமாதம் தனது பழைய சட்டையான மேல் தோலை களைந்து விடுகிறது. அப்படி களையும் போது அதன் கண்களை மூடியிருந்த படலமும் உரிக்கப்படுகிறது. பாம்பு மாதாமாதம் தனது பழைய சட்டையான மேல் தோலை களைந்து விடுகிறது. அப்படி களையும் போது அதன் கண்களை மூடியிருந்த படலமும் உரிக்கப்படுகிறது என்ற அந்த ஒரு உதாரணத்தை இங்கே தெய்வம் அவங்க எடுத்து மின்னி காமிக்கிறாங்க. அப்போது அந்த கண்களில் உள்ள படலம், அப்போது அதுதான் பாவத்திரையாக அது நமக்கு இருக்குது. அப்போ மெஞ்ஞான மகத்துக்கள் மெய்யை அதை நேருக்கு நேராகத்தான் இந்த மெஞ்ஞான விஷயங்களை இந்த உலக மக்களுக்கு போதிச்சிருக்காங்க. அப்படி போதித்திருந்தோம் அது நமக்கு புலப்பட மாட்டேங்குது, அது தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்முடைய பார்வையில் கோளாறு இருக்குதுங்க. அப்போ இந்த பொய்யானது, இந்த பொய்யாகிய பார்வை, ஏன்னா இது பொய்யான உடல் தானே. அப்போ இந்த பொய்யான உடல்லையும் அந்த பார்வை பொய்யாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய பார்வை பொய்யாகத்தான் இருக்கிறது. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், என் அழுகையும் பொய். ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்க வாசகர் பாடல்லாம் நமக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ பொய்யினுடைய உருவம் யாருன்னா அது நம்ம தான். நம்முடைய இந்த மாமிச தேகம் இருக்கல்லவா, இதுதாங்க பொய். அப்போ பொய்யான உடல் அது மெய்யென்னும் வேஷ புலையர்கள் அறியாத அந்த பூத சஞ்சீவி. ஆக இப்படியெல்லாம் அந்த பொய்யை பற்றி நிறையா வேதமாமறையில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ வால்காட்டி பயல்கள் உடல் மெய் என்பார்கள், வண்டரெதும் கண்டதுண்டோ வாய்ப்பேச்சாலே என்று நமக்கு மெய்வழி நூல்லையும் வாசகம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பொய்யாகிய இந்த கண்ணில் இருக்கிறது அது கண்ணில்லை, அது புண்ணு அப்படின்னு நல்லா பெரியோர்கள் எடுத்து சொல்லி வர்றாங்க. ஏன்னா அந்த மெய்ப்பொருள் தெரிய மாட்டேங்குதே. அந்த மெய்ப்பொருள் தெரியாததுனால நமது புண்ணாகிய கண்ணிற்கும் மனதிற்கும் படிந்திருந்த மாசானது என்றெல்லாம் அகிலவலம் வரும் பருவத்தில் நம்ம தெய்வம் அவங்க அதை பேசி வர்றாங்க அல்லவா. அப்போது இது புண்ணாகத்தான் இருக்கிறது, இந்த கண்கள் புண்ணாகத்தான் இருக்குது. அப்போ அதில் படலம் இருக்குது. அப்போது ஒரு மெஞ்ஞான சர்க்குரு பிரான்கள் தாங்கள் இயற்றியுள்ள அந்த கிரந்தங்களுக்கு மக்கள் உரை செய்து கண்டுபிடித்து கொள்ளட்டும் என்று மறைத்து கூறும் வஞ்சகர்கள் அல்ல. அப்போ மெய்யை நேருக்கு நேராகத்தான் பேசியிருக்காங்க. நான் தான் கோணலாக நின்று பார்க்குறேன்.
என்னுடைய பார்வை தான் கோணலாக இருக்குதே தவிர அவங்க நேருக்கு நேராகத்தான் வந்து அவங்க எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் அந்த நவகிரக கோளறிவாளராகிய அந்த யதார்த்த தேவகுருவாகத்தான் அந்த திருமறையானது, அந்த திருவேதமானது, அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் விளங்கி கொண்டு இருக்காங்க. நான் கோணலாக இருக்கேங்க. அப்போ அது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற உலக பழமொழியில் சொல்லுவோம் அல்லவா, அப்படி நமக்கு இருக்குது. அப்போ அதனால் அந்த படலத்தையும் நீக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த உதாரணம் ஒரு ஊர்வன ஜாதிக்கே அதை எடுத்து இறைவன் நமக்கு இப்படி எடுத்து உதாரணத்துக்காக இதை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ பாம்பு மாதம் தனது பழைய சட்டையான மேல் தோலை களைந்து விடுகிறது. அப்படி களையும் போது அதன் கண்களை மூடியிருந்த படலமும் களைந்து போகிறது என்று நமக்கு அந்த கண்களை மூடியிருந்த படலமும் உரிக்கப்படுகிறது என்பதை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தோல், அப்போ இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்பதை நான் என்னுடைய புரிதலில் உணர்கிறேன் என்றால், இப்போ இந்த 5 அறிவு உடைய விலங்கினங்களுக்கு அந்த தோலானது அழகாக உரிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஆனால் இந்த மனித பிறப்பெடுத்த நமக்கு மட்டும் இந்த தோலை உரிக்க முடியல. அப்போது அது சதை தனியாக தோல் தனியாக இருக்கிறது மற்ற உயிரினங்களுக்கு. ஆனால் இந்த மனித பிறப்பெடுத்த நமக்கு இந்த தோலினுடைய கணம் அது சதையிலேயே 2.5 ஒட்டி கலந்துருக்கு. இப்போ ஆடை உரிக்கிறாங்க, கசாப்பு கடையில் ஆடை உரிக்கிறாங்க, அழகாக அந்த தோலை மட்டும் கழட்டி எடுத்துடுறாங்க, உள்ளுக்குள்ளே அந்த மாமிச கறி இருக்குது. இப்போ அது மாதிரி நம்ம ஒரு மனித தேகத்தை கற்பனை பண்ணிக்குவோம். இந்த மனிதனாக பிறந்த நம்ம இந்த மாமிச தேகத்தை இப்படி நம்மளுடைய தோலை வந்து வெட்டி எடுக்க முடியுதா அப்படின்னா அது முடியலை. அந்த சதை அவ்வளவு, அந்த தோல் அது சதையோடு அவ்வளவு கனங்கட்டி இருக்குது அல்லவா. இப்படி அதை நான் வந்து உணர்கிறேன். அப்போது இதில் வந்து எப்படி அதை உரிக்கிறது? அப்போது அதை எண்ணத்தில் உரிக்கணும். இப்போ எண்ணத்தில் அதை உரிக்கிறாங்க மெஞ்ஞான மகத்துக்கள். அதை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வணக்கங்கள்லையும் அந்த எண்ணங்களில் படிஞ்சிருக்கு அல்லவா, அவ்வளவு கனம் ஏறி இருக்குது. எதில்? எண்ணத்தில். ஆக இப்படி நான் அதை என்னுடைய புரிதலில் நான் அதை இப்படி உணர்கிறேன். அப்போ அந்த எண்ணத்தினை உரிக்கிறாங்க அந்த தோல். அப்போ பாம்பு மாதம் தனது பழைய சட்டையான மேல் தோலை களைந்து விடுகிறது. அப்படி களையும் போது அதன் கண்களை மூடியிருந்த படலமும் உரிக்கப்படுகிறது. பிறகு அது புதிய சட்டையில் தோற்றமளிக்கிறது. அப்போது அதை வந்து நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா நம்முடைய எண்ணத்தையே எடுத்துக்கொள்ளலாம். அப்போது எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணமெல்லாம் வண்ணமாக மாறிவிடும். ஜீவதேகத்தை கண்டபின்தான் தூளதேகத்தின் எண்ணம் மாறும். ஆக இதெல்லாம் நம்ம வந்து படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. முதல்ல சொன்னது 267 திருவருட்குறள், 2வது திருமெஞ்ஞான குறள், 6வது திருவாக்கியம், திருவல்லிக்கேணி பிரசங்கம். அப்போ தூளதேகத்தின் எண்ணம் எப்போ மாறுது? ஜீவதேகத்தை கண்டபின்தான். இப்போ இதெல்லாம் நம்ம விரிவாக, அது வேதத்தின் சிறப்பாக நம்ம அதை பேசியிருக்கோம் அல்லவா. ஆக இப்படி அந்த எண்ணங்களை மாற்றுகிறார்கள். அப்போ பிறகு அது புதிய சட்டையில் தோற்றமளிக்கிறது. இம்மாதிரியே வர நிற்கிற புது யுகத்தில் தேகமுக்தி அளக்கப் பெறுகிற அது நேரம். அப்போது அந்த தேகமுக்தி அளக்கப் பெறுகிற அது நேரம் நம் தேவ மக்களும் இந்த அனித்திய உடலை மாற்றிக்கொண்டு என்று நமக்கு எடுத்து வழங்கி, அடுத்தது அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு கொடுக்குறாங்க. அழியாத நித்திய உடலை பெற்று வருவார்கள். அழியாத நித்திய உடலை பெற்று
வருவார்கள் ஆதலால் நம் மக்களுக்கு அனந்தன் என்ற நாமம் தரப்பெற்றது. இம்மாதிரியே வர நிற்கிற இம்மாதிரியே வர நிற்கின்ற புதுயுகத்தில் தேகமுக்தி அளக்கப் பெறுகிற அது நேரம் நம் தேவ மக்களும் இந்த அனித்திய உடலை மாற்றிக்கொண்டு அழியாத நித்திய உடலை பெற்று வருவார்கள் ஆதலால் நம் மக்களுக்கு அனந்தன் என்ற நாமம் தரப்பெற்றது. இந்த செயலையே மணிவாசகப் பிரான் தங்கள் தீர்க்க தரிசன கண்கொண்டு கண்டு போவோம் வாரீர் புயங்கப் பெருமான் பொன்னடிக்கே என்று கூறி வைத்துள்ளார்கள் என்று நமக்கு அந்த திருவாக்கியத்தை வழங்கியிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு அந்த ஊர்வன இனத்தினை நமக்கு இங்கே உதாரணமாக எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ நல்லா நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தேகமுக்தி வர நிற்கின்ற அந்த புதுயுகத்தில் தேகமுக்தி அளக்கப் பெறுகிற அது நேரம் நம் தேவ மக்களும் இந்த அனித்திய உடலை மாற்றிக்கொண்டு அழியாத நித்திய உடலை பெற்று வருவார்கள் ஆதலால் அப்படின்னு நமக்கு சொல்லி வராங்க. அப்போ இங்கே இதற்கு பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிரளயத்திற்கு பின் அல்லது அடக்கத்திற்கு பின், அப்போது அது உலக மக்களுக்கு அது மரணம் என்கின்ற தலமாக இருக்குது அல்லவா. அப்போ அப்படி எண்ணம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசத்தை நான் உணர்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, அப்போ அந்த பாம்பு தன்னுடைய இந்த அதனுடைய அந்த உடல் இருக்கல்லவா, அந்த உயிரை விடலை. அது உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய சட்டையை மாற்றிக்கொண்டு மீண்டும் அது அந்த உயிர்ப்போடே தான் இருக்கிறது. அப்போது அந்த உதாரணத்தை எடுத்து பார்க்குறப்ப அப்போ நமக்கு இப்போ இந்த ஜீவிய வாழ்விலேயே ஆகவே இப்பொழுதே தேவனாக ஆக முயல வேண்டும். இப்போ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கல்லவா, இஜீவிய வாழ்விலேயே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும்பயன். அப்போ இந்த பிறப்பிலேயே இதை நம்ம பெற்றுக்கணும். அப்போ இந்த அனித்திய தேகத்தில் உள்ள இந்த அனித்திய உயிர் இருக்கும் பொழுதே இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெய்வம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் என்பதை என்னுடைய புரிதலில் இதை நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். அப்போது அந்த பாம்பு மாதம் அப்போ அது தன்னுடைய உயிரை விடலை. அப்போ அப்படி இருக்கப்பவே அந்த தோலையும் அந்த கண்களில் மூடியிருந்த படலத்தையும் அது மாற்றிக்கொள்ளுது ஒவ்வொரு மாதமும். அதை போல் நம்ம இந்த அனித்திய உயிர், இப்போ நம்ம தேகம் அனித்திய தேகம், இதில் உள்ள உயிரும் அனித்திய உயிர் தான். அசலான தேகம் அசலான உயிர் நமது தெய்வம் அவர்களிடம், அந்த இறை சொரூபத்தினிடம் விஞ்ஞான முகத்துக்கள்கிட்ட இருக்குது. அது வேதமாக இருக்கிறது அல்லவா. இதை நம்ம நல்லா விளங்க பேசியிருக்கோம் அல்லவா. இதை நல்லா அந்த வித்தியாசத்தை விளங்கிக்கணும். அப்போ இந்த மாமிச தேகத்தில் உள்ள இந்த அனித்திய உயிர் இருக்கிறப்பவே நம்ம அந்த அழியெண்ணத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பதிலாக அவர்களுடைய விஞ்ஞான மகத்துக்களினுடைய எண்ணத்தை நாம் எடுத்து நம்முடைய அந்த தோளாக அந்த எண்ணத்தினை நாம் மாற்றி அந்த புது எண்ணத்தினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கே நமக்கு தெய்வம் அவர்கள் இப்போவே, அது இன்றைக்கே, அது இப்பொழுதே தேவனாக ஆக முயல வேண்டும் என்பதை நமக்கு இப்படி தெய்வம் அவர்கள் எடுத்துரைக்கிறாங்க. அப்போது அந்த தேகமுக்தி அளக்கப் பெறுகிற அது நேரம். அப்போ தேகமுக்தி எப்போ கிடைக்கிது? அதை நம்ம ஏற்கனவே இதே அழியாததில் பேசியிருக்கோம் அல்லவா. அப்போது அது வாடாத அழியாத அந்த யவ்வன தேகத்தின் பொலிவை அழிந்து போகிற இந்த தேகத்தின் மேல் பாய்ச்சி இதையும் அழியாத்தூளம் ஆக்குகின்ற செயலே பிருத்த யோகம். தேகமுக்தி என்பதும் இதுவே. அப்போது அந்த அழியாத வேத வாசகத்தை எடுத்து
நம்முடைய எண்ணத்தில் வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு அந்த பிருத்த யோகமாகி அந்த தேகமுக்தி கிடைக்கிறது. நமது தெய்வமோர்களின் தயவால், அந்த இறை சொரூபத்தின் தயவால், அந்த வேத வாசகத்தின் தயவால் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? ஆக இப்படி நான் அந்த வித்தியாசத்தை உணர்கிறேன். அப்போ இதை நமக்கு திருவருட்குறள் 248வது திருவாக்கியத்திலையும் குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவு இருக்கிறது, பின்னர் மாயை கலப்பால் மறதி உண்டாகிறது, இந்த உலக படிப்பினுடைய பயன் கடைசியில்தான் கிட்டும் அல்லது கிட்டாமலும் போய்விடலாம், ஆனால் ஞானக்கல்விக்கு பயன் ஆரம்பத்திலேயே கிட்டுகிறது. ஒருவன் இந்த ஞானக்கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக ஆகின்றான். அப்போ அந்த ஜீவமுக்தி, அந்த ஜீவன் முத்தன் எப்போ ஆகிறோம்னா இந்த ஞானக்கல்வியை தொடங்கும் போதேங்க. பாருங்க, எடுத்ததுமே பரிசு கொடுத்துட்டாங்க. அந்த கல்வியை ஆரம்பிக்கின்ற இப்போ கல்வி அறியோம் நற்றாள்கள், குருவாழ்க குருவே துணை, ஆனா ஆவண்ணான்னு எழுத ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா உலக படிப்பில். அது மாதிரி அந்த எழுத ஆரம்பிக்கிறப்ப அதை போல் இங்கே மெய்க்கல்வியில் என்றைக்கு நம்ம அந்த வேத வாசகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அவங்க நமக்கு ஜீவன் முக்தியை கொடுத்துட்டாங்க. நம்ம தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜீவன் முக்தின்னா வேறு என்னமோ அப்படின்னு நம்ம தான் ஒரு கனவுலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அவங்க வணங்கிட்டாங்க. அப்போ ஒருவன் இந்த ஞானக்கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக ஆகின்றான் என்று நமக்கு திருவருட்குறள் 248வது திருவாக்கியத்தில் அந்த தீர்ப்பு வழங்க பெற்று விட்டது. அதை நம்ம தான் ஒத்துக்கலை. நம்ம ஒத்துக்கிட்டோம்னா வேலை நிறைவாயிடுது, ஜீவன் முத்தனாக ஆகிறோம். அப்போ அவர்களுடைய அந்த திருநாமத்தை சொல்லுவதே முக்தி. அப்போ அவர்களுடைய அந்த திருநாமம் அது நமக்கு வேத வாசகமாக நமக்கு அது படைக்கப்பட்டிருக்கிறது. அது தன்னாமம் இருக்கும் திருத்தலம் அறிந்த தேவர்கள். அப்போ அந்த நாமம், அப்போ தனக்கென ஒரு நாமமும் இலதாய் சர்வநாமத்திற்கும் இருப்பிடமாய் விளங்கும் அது என்றதன் இஷ்டத்தில் கலப்பது அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் நமக்கு அந்த நாமத்தை பற்றி எடுத்து சொல்லி வர்றாங்கல்லவா. அப்போ அந்த நாமமாகிய அந்த கல்வி, அப்போ அந்த நாமக்கல், இப்போ நாமக்கல்னு ஒரு ஊர் இருக்கல்லவா, அந்த நாமக்கல் அந்த நாமமாகிய கல்வி. அப்போ கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. நேற்று நற்றாள் பற்றி தரிசனம் செய்தப்போ இதெல்லாம் படித்தோம் அல்லவா. அப்போது அந்த கல்வியாக அந்த நாமம், அது இறைவனுடைய நாமம் நமக்கு கல்வியாக, அது மெய்க்கல்வியாக படைக்கப்பட்டிருக்குங்க. அப்போ நம்முடைய இந்த அனித்திய உடலை மாற்றிக்கொண்டு, அப்போ அந்த அனித்திய உடலில் அந்த அனித்திய எண்ணத்திற்கு பதிலாக அந்த நித்திய உடல் நமக்கு வர வேண்டும். அப்போ அதை தான் அழியாத நித்திய உடல் என்று நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அப்போது இந்த அனித்திய உடலை மாற்றிக்கொண்டு அழியாத நித்திய உடலை பெற்று, அப்போ அழியாத நித்திய உடலை பெற வேண்டியதாக இருக்கிறது. அது நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது, மெஞ்ஞான மகத்துக்களிடம் இருக்கிறது. அந்த உடல் நமக்கு ஒவ்வொரு திருமறையாக, அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் இறக்கிய திருமறையாக நூலாக அதை நமக்கு எடுத்து வழங்கி வச்சிருக்காங்க. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஏற்கனவே நம்ம பரிசுத்த தேகம், பரிசுத்த தூளம், பரிசுத்த உடல், இது மூன்றையும் நம்ம வேதமாமறைகளில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. நம்மகிட்ட இருக்கிறது மாமிச உடல், இறைவனிடம் இருப்பது பரிசுத்த உடல். அப்போ அது எப்படி இருக்குது என்றால், அது வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து. அப்போ உடம்பெடுத்தது, அப்போ உடல் எடுத்து வந்தது எது என்றால் அது வேதபோத நீத மந்திரங்கள். அந்த உடல் சொல்கிறார், அதுதான் அழியாத நித்திய உடல். அப்போ நீதி உடல் ஆதி எடுத்து, தரணியில் இல்லாத ஒரு தனிச்செயற்பதி. அப்போ ஆதி எடுத்த உடல் எது? அது நீதி உடல் ஆதி எடுத்து. ஆக இப்படி அவங்க அந்த பகுதியில் நமக்கு எடுத்து வழங்கி வர்றப்ப ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே ஜோதி பிரகாச உடலில் உதய தோற்றமாகி அருள்மாறி வருஷித்து விவேக வேத விரத விதிப்பொருள் விரித்து கொண்டு என்று நமக்கு அந்த தரணியில் இல்லாத ஒரு தனிச்செயற்பதியில் வாசகம் கொடுக்குறாங்கல்லவா. அது ஜோதி பிரகாச உடலில் உதய தோற்றமாகி, அப்போ அந்த தீபமாக அல்லவா அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க, அது வேதமாக இருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் அந்த உடல் நமக்கு அது நீதி உடல். அப்போ இறைவனோ உடல் இல்லாதவன், அவன் உரைக்க இயலாது. நம்மளை போன்ற உடல் இல்லை இறைவனுக்கு.
நம்மளை போன்ற இந்த மாமிச உடல் அல்ல. ஏன்னா அவங்க தான் பரிசுத்த ஆவியாச்சே. அப்போது அது மெய்ப்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும். ஹயாத்தாகிய தூள தேகம், வேதம் என்பது தேகம். இப்போ இதெல்லாம் நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போது ஆகமமாகிய தேகம் அந்த நித்திய உடலுங்க, அதுதாங்க என்றைக்கும் அழியாதது. ஆகவே அந்த அழியாத வேத வாசகம், அது என்றும் அழியாத வேத வாசகம், அது அழியாத நித்திய உடலாக அந்த வேதமாமறையாக அது அழியாததாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் பெற வேண்டும் என்பதை நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து உரைக்கிறாங்க. அப்போ இந்த அனித்திய உடலை மாற்றிக்கொண்டு அழியாத நித்திய உடலை பெற்று வருவார்கள். ஆதலால் நம் மக்களுக்கு அனந்தன் என்ற நாமம் தரப்பெற்றது. அப்போது அனந்தன் அனந்த சயனம் அப்படின்னு பெருமாள் சுவாமிக்கு நாமம்லாம் உண்டு. அப்போது அந்த பாம்பின் மேலே அவங்க சயனம் என்றால் தூங்குவதுன்னு பொருள் அல்லவா? அது ஊக்கமாகிய தூக்கம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க தூக்கம் அல்ல. அப்போ அந்த தூக்கம்லாம் நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அது ஊக்கமாகிய தூக்கத்தில் அந்த பாம்பின் மேல் அவங்க அமர்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ அனந்த சயனம். அப்போ அதை தான் நமக்கு அனந்தாதி தேவர்கள் என்று தம்முடைய மக்களுக்கு அந்த தீட்சா நாமத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அனந்தர் அனந்தகி என்ற அந்த நாமத்தை தங்களுடைய அங்கத்தினருக்கு தெய்வம் அவங்க வழங்கியிருக்கிறத இந்த திருவாக்கியத்தில் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அது செயலடையாளமாக இருக்கிறது. அது செயலடையாளமாக இருக்கிறது. அப்போ அந்த மக்களுக்கு அனந்தன் என்ற நாமம் தரப்பெற்றது. அப்போ இந்த செயலை வைத்துத்தான் மணிவாசக பெருமான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, பாடியிருக்காங்க, போவம் வாரீர் புயங்க பெருமான் பொன்னடிக்கே. அப்போ புயம் என்பது நம்முடைய கைவிரலுக்கு மேலே தோல்லிருந்து வர்ற பகுதியை புயம்னு நம்ம சொல்லுவது உண்டு இல்லவா? அந்த புயங்க பெருமான் அது பொன்னடியாக இருக்கிறது. அப்போ அந்த புயங்க பெருமான் பொன்னடி எப்படி இருக்கிறதுனா, அது திருமறை குரு பெருமானாக அந்த பெருமான் நமக்கு எப்பவும் அந்த புயம், அது வலிமைன்னு பேர். அது புயம்னா என்னன்னா, அது வலிமையான அந்த தோல், அந்த திருக்கரம், அந்த முழங்கை, அதுக்கு பெயர் புயம் என்று குறிக்கப்படுகிறது. அப்போ அது வலிமையானதாக இருக்கிறது. அப்போ வலிமை ஐநூல் எக்கீன். ஆக இப்படியெல்லாம் அந்த வலிமை அது வல்லபமாக இருக்கிறது அல்லவா? ஆக இப்படி ஒவ்வொரு வாசகத்தையும் நமக்கு அது வேதத்தின் சிறப்பாக எடுத்து வழங்கியிருக்காங்க. ஆகவே இங்கே அந்த அழியாதது அது நித்திய உடலாக இருக்கிறது. அப்போ அந்த நித்திய உடலை இப்பொழுதே நாம் பெற்றுக்கணும். அப்போ நம்முடைய இந்த மாமிச தேகத்தை, நம்முடைய இந்த மாமிச உடலை நீக்கி விட்டுவிட்டு அந்த உடலில் இருக்கின்ற அந்த எண்ணத்தினை மாற்றிக்கொண்டு அவர்களுடைய அந்த நித்திய உடலில், அந்த வேத உடலில் இருக்கின்ற எண்ணத்தை நாம் எடுத்து பதித்து கொள்ள வேண்டும் என்பது நமது தெய்வமர்களின் உத்தரவாக இந்த திருவாக்கியத்தில் என்னுடைய புரிதலில் நான் இதை இப்படி எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே அந்த அழியாதது அந்த நித்திய உடல், அந்த நித்திய உடல் அது என்றும் அழியாத வேத வாசகம் நமக்கு வேதபோத நீத மந்திரங்கள் வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து. அப்போது அதுதான் உடம்பெடுத்து நிற்குது. அப்போ அடுத்து இந்த ஜீவசிம்மாசன பருவத்தில் தெய்வம் அவர்கள் பாட்டையா அவர்களை விட்டு அந்த காரையூர் பொட்டலில் அந்த பிரிவு காண்டத்துலேயும் திருப்பியும் மின்னி காமிக்கிறாங்க. தந்தையே உன் உடம்பை தனிகையர் என்று எண்ணி தொடர்ந்தது குருவன் ஈஸ்வரா, இணையில்லா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே. பாருங்க, இந்த பகுதியெல்லாம் நல்லா அந்த வித்தியாசங்களை நம்ம நல்லா விளங்கிக்கணும். இணையில்லா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே என்று அந்த பிரிவில் எடுத்து வாசகம் கொடுக்குறாங்க நமக்கு. ஜீவசிம்மாசன பருவத்தில் இருக்குது இந்த வாசகம். அப்போ இணையில்லா உன் வாக்கு இவ்வுடல். அப்போ வாய் திறந்துமே வாக்மி மார்கணன். அப்போ அந்த மார்கணன்னாதர் வாக்மியாக அல்லவா? அப்போ வாக்மி வள்ளலார். அப்போது எல்லா விஞ்ஞான மகத்துக்களும் அந்த திருவாக்காக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அல்லவா அது பரிசுத்த ஆவியாக அல்லவா நம்ம தரிசனம் செய்யணும். அது நமக்கு அழியாத நித்திய உடலாக நமக்கு அந்த உடல் அது திருவாக்காக அது விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு. இப்போ எம்முடைய திருவாக்கு ஒரு தீ. திருவருட்குறள் 256 அல்லவா? இப்படி அது நிறையா இருக்குது அந்த திருவாக்கு. அந்த திருவாக்கினுடைய விரிப்பு நிறைய நமக்கு ஒவ்வொரு காட்சிகளும்
ஒரு மிகப்பெரிய நிலைகளை நமக்கு அந்த திருவாக்களை எடுத்து உரைத்து நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க. ஆகவே அந்த அழியாத நித்திய உடலாக அந்த அழியாத வேத வாசகம் அது நமக்கு அழியாத நித்திய உடலாக அது இருக்கிறது. அப்போ அந்த உடல் நமக்கு அது வேத உடலாக அது இருக்கிறது. அது ஆகமமாகிய தேகமாக இருக்கிறது. அது வேதம் என்பது தேகமாக இருக்கிறது. ஆக இப்படி நான் அந்த பரிசுத்த ஆவி தேகத்தை, அந்த பரிசுத்த ஆவி தூலத்தை, அந்த பரிசுத்த ஆவி உடம்பை இப்படி நான் வேதமாக, வேதம் ஆசான் திருமேனியாக அதை நான் தரிசனை செய்கிறேன் என்று கூறி, அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம், அது வாடாத அந்த என்றும் வாடாத அந்த வேதவாசகம், அது என்றும் மாறாத அந்த வேதவாசகம் நமக்கு உடலாக படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வாசகத்தை உடலாக எண்ணி அதை வழிபட வேண்டும் அல்லவா? அந்த முதல் நூலை, முதன் மொழியை, புராதன மொழியை வழிபட்டு நடந்தவர்கள் பேசினதெல்லாம் வழிநூல். இது நமக்கு திருவருட்குறள் 182வது திருவாக்கியம். இப்படி அந்த இறைவனுடைய வழிபாடு இப்படி நமக்கு அது வேத வழிபாடாக, வேத மார்க்கமாக அதை நமக்கு இப்படி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆக இப்படி அந்த அழியாத நித்திய உடல் நமக்கு வேதமாக, வேதம் ஆசான் திருமேனியாக அது விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த திருவாக்கியத்தின் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன், நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி, என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.